சாவித்ரி சரஸ்வதி தேவி திவ்யாலங்கார பூஜிதாம். ஓம் காத்யாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ பிரச்சோதயாத். காத்யாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். चंद्रमा मनसो जातकाशं सूर्योर्जायताम् मुखादित्र चाग्नि च प्राणात् वायु जायताम् काव्याश्वन्तरिक्षं चित्रं समवर्तताम्. सावित्री सरस्वती देवी दिव्यालंकार पूजिताम्. किट्टी मैडम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे पद्माभि सुभगे संजीव शरदः सदम्. शतमानं भवति कृतायायुष्येते त्रिके प्रतिष्ठति. श्रीवत्स समारोह शुभमान प्रीतके धान्यं धनं वसुपुत्र लाभं सरसज्जरं दीर्घायुष्यमस्तु. நான் கட்டின இந்த தாலி எங்க அம்மாக்காக மட்டும்தான். எனக்கும் உனக்கும் நடுவில் இருந்த லவ் எப்பயோ செத்து போச்சு. எல்லாரும் வாங்க, இங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குறான். हनुमा எந்திரிச்சு வாடி, அம்மாவை தேட்டடி. அம்மானு கூப்பிடணும். அக்கா இப்படி பண்ணிருக்காளே. அக்கா, ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் சொன்னியக்கா. இப்படி சொன்ன மாதிரியா செஞ்சுட்டியக்கா.
நீயும் நானும் ஒன்னாதான வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா, அது கடைசி வரைக்கும் நடக்காம போயிடுச்சுக்கா. ஐயோ ஸ்ரீஜா என்ன பார்த்துட்டு இருக்க? அழு. ஐயோ அனு போயிட்டியே. அக்கா அனுவ பாருக்கா. ஐயோ என் நெஞ்சே வெடிச்சிட போல இருக்கே. ஐயோ அனு அனு. என் பொண்ணுங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இப்படி பண்ணிட்டியேடி, நான் என்ன பண்ணுவேன்? அப்பனோட சாவ புள்ள பார்க்கலாமா? உன் சாவ நான் பார்க்க முடியாயிடுச்சு. என்ன இது பட்டப்பாக்கல இப்படி பண்ணிருக்காங்க? எவ்வளவு தைரியம் பாருங்க. வயிற்றுல இருந்து ஒன்னாவே இருந்தோமேக்கா. இப்போ உன்னை விட்டுட்டு நான் எப்படி வாழ்றது? நீ போன இடத்துக்கு நானும் வந்துடுறேன்க்கா. நானும் வந்துடுறேன். இந்த அப்பனுக்கு எவ்வளவு யோசனை சொல்வேன் நீ? இனிமே எனக்கு யாருமா இருக்கா யோசனை சொல்றதுக்கு? என்ன மாதிரி எனக்கு? அண்ணா அவனு எங்கண்ணா இருப்பா? ஏய் இங்க எங்கேயாவது தான் இருப்பா, வா. ம் சரி. டேய் அங்க பாரு. என்னண்ணா அனு செத்து கிடக்குறா? யார் கொண்டு இருப்பா? தெரியலடா. அண்ணா இதுக்கு மேல இங்க இருக்கிறது ரிஸ்க் தான். வானா போயிரலாம். யோ அந்த எம்எல்ஏ ஆளுங்கயா, அவனுங்களை விடக்கூடாது, வாங்க பிடிக்கலாம். டேய் போடா. வானா போயிரலாம். இல்லடா. ஏய் போடா. ஏய் ஏய் இல்லடா. ஏய் ஏய் இல்லடா. போடா. போடா சீக்கிரம். சீக்கிரம் வாங்க. ஏய் ஏய் இல்லடா. ச்சே தப்பிச்சிட்டானுங்களே. ஐயோ இங்க ஒரு கத்தி கிடக்கு பாருங்களேன். இந்த கத்தியால தான் குத்திருப்பாங்க போல இருக்கு. இது எம்எல்ஏ ஆளுங்களோட கத்தி. நேத்து அணுவை குத்தவன் தப்பா அவனை தான் கையில வச்சிருந்தானுங்க. அப்ப அவனுங்க தான் அணுவை கொண்டு இருக்கணும். எம்எல்ஏ ஆட்களா? ஆஹா ஸ்ரீஜா ட்ராக் மாறுது. அந்த எம்எல்ஏ கூட எந்த தகராறும் வேணான்னு சொன்னனே. ஏண்டி ஏன் கேட்கல? உன்னை இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களேடி, கொன்னுட்டாங்களே பாவி பசங்க. ஸ்ரீஜா சும்மா நிக்காதடி.
ஐயோ அநியாயமா இப்படி எம்எல்ஏ ஆளுங்க ஒண்ணு கொண்டுட்டாங்களே. அம்மா, அனுவோட பழைய பகை இப்படி அவளை சாகடிச்சிருச்சேம்மா. அணுவை கொன்னதுக்கு உன்னை உங்க அம்மாவை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் சஞ்சீவ் கிட்ட சொன்ன அவனே உங்க 2 பேரை கொன்னுடுவான். ஆனா உன் கழுத்துல சந்தோஷ் கட்டின தாலி என்ன தடுக்குதே. ஐயோ ஸ்ரீஜா பாருமா. ஏற்கனவே அணுவை இழந்த சோகத்துல இருக்கிற சந்தோஷ் வாழ்க்கை இன்னும் மோசமாயிடும். அனு அநியாயமா போயிட்டாளே. ஐயோ என் பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அண்ணா, அண்ணா, சீக்கிரம் ஜீப்ல ஏத்தியா. சரி சார். ஐயா, எங்க அண்ணன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரையா? அவரை விட்டுனையா? வண்டி அடியா. அண்ணா, சார். ஐயா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கமா. பண்ணிருக்க மாட்டாரு, அவரை விட்டுனையா? அண்ணா, அண்ணா, ஐயோ, அண்ணா. என் வீட்டுக்காரர் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அண்ணன் நீ வந்தது கொஞ்சம் ஆறுதலா இருந்ததுன்னு பார்த்தா இப்ப உன்னையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஐயோ அண்ணா. இழவு விழுந்தது அபி வீட்ல தானே. எதுக்கு இதுங்கெல்லாம் இப்படி இருக்கு? மா, இவங்க எல்லாம் சோகமா இருக்கிறத பார்த்தா அபிக்கு ஆறுதல் சொல்ல அவங்க வீட்டுக்கே போனாலும் போயிடுவாங்க. ஏதாவது பண்ணி அவங்க கான்சென்ட்ரேஷனை மாத்து. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். இப்ப பாரு அண்ணே, இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க? இது என்ன கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு? ஏதோ கருமாதி நடந்த வீடு மாதிரி இருக்கு. நல்ல காரியம் நடந்த வீட்ல நீங்க எல்லாரும் இப்படி சோகமா இருந்தா நம்ம வீட்டுக்கு தர்தரம் வந்துராது. சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பார்க்கலாம். வாங்கண்ணே. வேலையை பாருன்னா எந்த வேலையை பார்க்க சொல்றேன்? அந்த அபி பொண்ணை நினைச்சாலே ஆத்திரமா வருது. ஒரு பொண்ணு தான் நினைச்சதை சாதிக்க இப்படிலாமா பண்ணுவா? ச்சே, என்னால நம்பவே முடியல. அனு மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு தங்கச்சி. ஸ்ரீஜா, கொளுத்தி போட்டது பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அபி வாயை திறந்தாலே பொய் பித்தலாட்டம். அவதான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அந்த குடும்பமே அப்படிதான் இருக்கு. புள்ள தப்பு பண்ணா அதை தட்டி கேட்க வேண்டிய அப்பா அம்மாவே பொண்ணு பண்ண தப்புக்கு உதவி பண்றாங்க. அந்த வீட்ல அனுவை தவிர மீதி எல்லாருமே ஃப்ராடுங்க. என்ன குடும்பமோ அது. ச்சே மாமா, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? வேற எப்படிடா பேச சொல்ற? அந்த அபி தான் சுயநலத்துக்காக அவங்க டின்ஸ்ங்கிற விஷயத்தையே மறைச்சிருக்கா. அனு கூட இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு சஞ்சீவ லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி இருக்கான். கல்யாண தண்ணிக்கு அவ பண்ண பிரச்சனையினால எம்எல்ஏ ஆளுங்க வந்து
அனுவை கொலை பண்ணது கூட நமக்கு தெரியாம போச்சு. ஒருவேளை அபி எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்திருந்தா அனு உயிரோட இருந்திருப்பாளோ என்னவோ. அபி பண்ண பிரச்சனைனால தேவையில்லாம அனு செத்து போயிட்டா. மாமா நடந்து போச்சு, விடுங்க. இனி நம்மளால எதுவும் மாத்த முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ தங்கச்சி வீட்டுல ஒரு டெத் நடந்து போச்சு. இந்த நேரத்துல நாம தான் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கணும். நாமளே இப்படி திட்டுறது சரியில்லை மாமா. எதிரா சரியில்லை? இத பாரு, நீ எனக்கு யோசனை சொல்லாத. கெட்டது மட்டுமே யோசிக்கிற குடும்பத்துல கெட்டது மட்டும்தான் நடக்கும். அவங்க வீட்டுல ஒரு டெத்து விழுந்துச்சுங்கிறதுக்காக அவங்க பண்ண எல்லாத்தையும் மறந்துட முடியுமா? மா நீயும் நல்லா ஏத்தி விடு. இப்ப பாரு, நீ என்னதான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சஞ்சீவ லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவள என்னால இந்த வீட்டுக்கு மருமகளை ஏத்துக்க முடியாது. சரியான ஃப்ராடு குடும்பம். சரியா சொன்னீங்க அண்ணே. அந்த குடும்பம் ஃப்ராடு குடும்பம் தான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வேண்டான்னு. நமக்கு ஈக்குவலான குடும்பத்துல சம்பந்தம் பண்ணலான்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? சந்தோஷ் அனுவை லவ் பண்ணிட்டான்னு கண்ணை முடிக்கிட்டு அந்த குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ணிட்டீங்க. அதான் நமக்கு இந்த நிலைமை. அனு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா பாதி சொத்து தான் கிடைக்கும்னு அபியையும் சேர்த்து மருமகளாக்குனா நம்ம முழு சொத்தையும் ஆட்டைய போடலான்னு அந்த குடும்பமே சேர்ந்து அதுக்கு புத்தியை காட்டிடுச்சுங்க. அந்த அபி அவ அக்காவை முழுங்கி சஞ்சீவ மேரேஜ் பண்ணி எல்லா நிம்மதியை கெடுத்து அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். சின்னாமணி நிறுத்து. என்ன ஆளாளுக்கு அபிய பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவ நம்ம வீட்டு மருமக, அத மறந்துடாதீங்க. நம்ம வீட்டு பொண்ணை பத்தி நாமளே தப்பா பேசக்கூடாது. எது? அபி நம்ம வீட்டு பொண்ணா? நம்ம புள்ளைய லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி அவ நம்ம வீட்டு மருமக, நம்ம வீட்டு பொண்ணுன்னு உன்னால சொல்ல முடியுது? நம்ம புள்ள லைஃப கெடுத்த அந்த அபிக்கு நீ சப்போர்ட் பண்றது சரியில்லை சீதா. நான் சொல்றதாங்க சரி. நடந்தது நடந்து போச்சு. அபி கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்டிட்டான். அபி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா. இனி யாராலையும் அதெல்லாம் மாத்த முடியாது.